ஸோ ஸ்டூடெண்ட் அப்ராட் சூஸ் பண்ணும்போது, அவங்க எந்தெந்த பேசிஸ்ல அவங்களோட கண்ட்ரிய சூஸ் பண்ணணும்? ஓ! ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரிய சூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, நீங்க வந்து எதுக்காக வெளிநாடு போறோம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு எதுக்காக வெளிநாடு போறோம்னு அனலைஸ் பண்ணா தான், அந்த கண்ட்ரிய வந்து நீங்க ஈஸியா சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறேன். இல்ல நான் வந்து போனதோடயே நான் வந்து ஒரு ஜாப்ல என்டர் ஆகணும். நான் வந்து அதர் லாங்குவேஜ் ஏர்ன் பண்றதுக்குலாம் வில்லிங்கா இருக்கிறேன். நான் இன்னும் நெறைய மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன்னா, அதுக்கேத்த மாரி ஒரு கண்ட்ரில போலாம். நீங்க என்ன மாதிரியான ஜாப், என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போக ஆசைப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் மாத்தணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி ஒரு கண்ட்ரிய சூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனா, ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஜெர்மனோ, இல்ல யுகேவோ, இல்ல ஸ்வீடனோ எடுக்குறாங்கன்னா, ஓகே தாராளமா எடுக்கலாம். இப்போ ஒரு பார்மசி செக்டார் அப்படிங்கும்போது யுகேவோ, இல்ல அயர்லாண்டோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இங்க இருக்கும். ஓகேவா? கல்னரி ஆர்ட்ஸ் நான் எடுக்கணும், எங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நான் கண்ண மூடிட்டு பிரான்ஸோ, இல்ல சுவிட்சர்லாந்தோ போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ப்ரோகிராம், அவங்களுடைய ஃபைனான்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல உங்க லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி இந்த கண்ட்ரிய சூஸ் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். எந்த கண்ட்ரி நீங்க சூஸ் பண்ணாலுமே, நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த கண்ட்ரில நம்மளால சர்வே பண்ண முடியுமா? அந்த கண்ட்ரில முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஏர்னிங்ஸ்க்கான ஏதாவது பொட்டன்ஷியல் அங்க இருக்கா? ஓ இன்கேஸ் அங்க இல்லன்னா, அந்த கண்ட்ரில முடிச்சத வச்சு நான் எங்கேயாவது ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆக முடியுமா? இல்ல நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன்னா, அந்த டிகிரி வேலிடா? அந்த மாதிரியான நெறைய ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து திங்க் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ கண்ட்ரி சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒன்லி கண்ண மூடிட்டு ஏதோ ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணாம, அந்த கண்ட்ரில என்ன வாய்ப்புகள் இருக்கு? அந்த கண்ட்ரி எதுக்கு ஃபேமஸ்? எந்த ஸ்ட்ரீமுக்கு ஃபேமஸ்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கண்ட்ரியோட லைஃப் ஸ்டைல், அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்றது பெட்டர்.